தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. எந்தெந்த மாவட்டங்களுக்கு, எந்தெந்த தேதிகளுக்கு கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அசலா பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. வடகடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும், தென் கடலோர தமிழகம் மற்றும் உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. புதுவையில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதே பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நாகப்பட்டினத்திலிருந்து சுமார் கிழக்கே 300 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுவையிலிருந்து கிழக்கு தென்கிழக்கே 310 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து தென்கிழக்கே 380 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 4 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறக்கூடும். அதன் பிறகு மேலும் வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழக, புதுவை கடற்கரையை காரைக்கால் காரைக்காலிற்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே புதுவைக்கு அருகே 30ஆம் தேதி மதியம் புயலாக கறக்கக்கூடும். அச்சமயத்தில் காற்றின் வேகம் மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. 30ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்கள். புதுவையில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதி கனமழையும், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, வேலூர், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை மற்றும் கரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. டிசம்பர் 1ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும், கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. டிசம்பர் 2ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. டிசம்பர் 3ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. தரைக்காற்று பொறுத்தவரை மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பாக 30ஆம் தேதி வட தமிழக கடலோரம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும். மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவை பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, பெரம்பலூர், அரியலூர், திருச்சிராப்பள்ளி, கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, வேலூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது.
இதன் காரணமாக பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்க வாய்ப்புள்ளது. அது மட்டுமல்லாமல் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாற வாய்ப்புள்ளது. குறிப்பாக ஆபத்தான பகுதியை பொறுத்தவரை மகாபலிபுரம், மரக்காணம், செய்யூர், புதுச்சேரி ஆகிய இடங்களில் ஆபத்தான பகுதிகள் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த மழையை பொறுத்தவரை இரவு, நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் தீவிர மழை பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சென்னை முதல் கடலூர் வரை இயல்பு வாழ்க்கை முடங்க வாய்ப்புள்ளது. கடலோர மாவட்டங்களில் முடித்துவிட்டு உள் மாவட்டங்களில் கடும் கனமழையானது அதிகரிக்க வாய்ப்புள்ளது. தாமதம் ஆக ஆக கனமழை மிக மோசமாக இருக்க வாய்ப்புள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஃபெங்கல் புயலாகவே மாற வாய்ப்புள்ளது. நவம்பர் 30 மற்றும் டிசம்பர் 1 வரை தமிழ்நாட்டை அதிதீவிர கனமழையானது புரட்டி போட வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே 85 கிலோமீட்டர் வேகம் வரை வீசும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 105 கிலோமீட்டர் வேகம் வரை வீச வாய்ப்புள்ளது. அடுத்து வரக்கூடிய 2 தினங்களுக்கு வெளியே செல்கிறது தவிர்த்து விடுங்கள். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: வட தமிழகம், புதுவை மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் 30ஆம் தேதி வரை காற்றின் வேகம் மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் 30ஆம் தேதி மாலை வரை சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதன் பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக குறையக்கூடும். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 75 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறு அறிவிக்கப்படுகிறார்கள். அரபிக்கடல் பகுதிகளில் டிசம்பர் 1ஆம் தேதி வரை தெற்கு கேரளா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தரைக்காற்று மிகவும் அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக மிகவும் குளிர் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது வருகிற நாட்களில். இதன் காரணமாக பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்க வாய்ப்புள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு: சென்னை மாவட்டம் கத்திவாக்கம், சென்னை மாவட்டம் சென்னை ஆட்சியர் அலுவலகம், சென்னை மாவட்டம் டிஜிபி அலுவலகம் தலா 6 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. சென்னை மாவட்டம் சிடி மருத்துவமனை தண்டையார்பேட்டை, சென்னை மாவட்டம் அண்ணா பல்கலைக்கழகம் ஏஆர்ஜி, சென்னை மாவட்டம் நத்தனம் ஏஆர்ஜி, சென்னை மாவட்டம் அண்ணா பல்கலைக்கழகம் தலா 5 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. சென்னை மாவட்டம் லைட் ஹவுஸ், திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூர் ஏடபிள்யூஎஸ், சென்னை மாவட்டம் மணலி, சென்னை மாவட்டம் மாதவரம் தலா 4 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. சென்னை மாவட்டம் சென்னை விமான நிலையம், சென்னை மாவட்டம் கோடாம்பாக்கம், சென்னை மாவட்டம் மீனம்பாக்கம் ஏடபிள்யூஎஸ், சென்னை மாவட்டம் அம்பத்தூர், சென்னை மாவட்டம் சோழிங்கநல்லூர், சென்னை மாவட்டம் அடையார், சென்னை மாவட்டம் எம்ஜிஆர் நகர், சென்னை மாவட்டம் தண்டையார்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி, சென்னை மாவட்டம் பெருங்குடி தலா 3 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் இந்துஸ்தான் பல்கலைக்கழகம் ஏஆர்ஜி, திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர், செங்கல்பட்டு மாவட்டம் கோரம்பாக்கம், சென்னை மாவட்டம் மீனம்பாக்கம், செங்கல்பட்டு மாவட்டம் விஐடி சென்னை ஏடபிள்யூஎஸ், திருவள்ளூர் மாவட்டம் புழல் ஏஆர்ஜி தலா 2 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி ஏஆர்ஜி, செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம், திருவள்ளூர் மாவட்டம் செம்பரம்பாக்கம் ஏஆர்ஜி, நாகப்பட்டினம் மாவட்டம் கொடியங்கரை, செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம் ஏடபிள்யூஎஸ் தலா 1 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்க வாய்ப்புள்ளது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஃபெங்கல் புயல் முடிந்தவுடன் சக்தி புயல் ஒன்று வருகிறது. அதை குறித்து இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கப்படும்.